கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிதமான தட்பவெப்பநிலை நிலவுவதால் பிளமிங்கோ எனப்படும் அரிய வகை வெளிநாட்டு பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி சேலம் நெடுஞ்சாலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவதானப்பட்டி ஏரி பகுதியில் படகு இல்லமும் சிறுவர் பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. இனப்பெருக்கத்திற்காக இந்த ஏரிக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து பறவைகள் வந்து செல்கின்றன. தற்போது இங்கு மிதமான தட்பவெப்பநிலை நிலவுவதால் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து பிளமிங்கோ எனப்படும் அரிய வகை பறவைகள் வந்துள்ளன. நீண்ட கால்களும் நீண்ட அலகும் கொண்ட இந்த பறவைகளை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் பிளமிங்கோ பறவைகளை மர்ம நபர்கள் வேட்டையாடுவதாக வந்த தகவலை தொடர்ந்து வனத்துறையினர் ஏரி பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அங்கு பறவைகளை பிடித்துக் கொண்டிருந்த நபர்களிடமிருந்து பறவைகளை மீட்ட வனத்துறையினர் அவர்களை கடுமையாக எச்சரித்தனர். பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மற்றும் அவற்றை துன்புறுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனச்சரகர் பாபு தெரிவித்தார். இந்த அவதானப்பட்டி ஏரி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்திருக்கின்றது. இந்த பறவைகள் இந்த வட்டாரத்தில் வேட்டையாடுவதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வனப்பணியாளர்கள் ரோந்து பணி மேற்கொண்டு வேட்டையாடுதல் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் வேட்டையாடுதலை கண்காணித்து யாராவது பறவைகளை வேட்டையாடினால் அவர்கள் மீது வனச்சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பிளமிங்கோ பறவைகள் இங்கு தங்கியிருக்கும் காலம் வரை கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாபு கூறினார்.